வணக்கம் ஜி. வணக்கம். லயோலா காலேஜ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே படிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? இல்லை, தனிப்பட்ட விதத்தில் எனக்கு அந்த நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அதனால் என்ன லாபம் எடுக்க முடியும்? நியாயமான கேள்வி கேட்கணும். ஏன் அப்படின்னா, இந்த லயோலா காலேஜின் மீதான தாக்குதல்ன்றது நான் இன்றைக்கி ஆரம்பிக்கலை. கடந்த 6 வருடங்களுக்கு மீதாக சொல்லியிருக்கேன். இந்த லயோலா காலேஜ் இன்னொரு ஜேஎன்யூ மாதிரி, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இல்லையா, அது எப்படி இங்கே தேசத்துக்கு எதிரான போக்கில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், அந்த சக்திகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுதோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் கிடையாது இந்த லயோலா அதை மட்டும் செய்யலை, கூடுதலாக ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள் பார்க்குறாங்க. இதனால் மட்டும்தான் அவங்களோட மிகப்பெரிய மோதல் போக்கை நம்ம உருவாகுது. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சமீபத்தில் கடந்த 2 வாரங்கள் 2 டெஃபமேஷன் நோட்டீஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பேசுறது அவசியம் இருக்கா என்ன? அந்த நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு நீதித்துறையில் ஆரம்பித்து அரசியல் வரைக்கும் என்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும். இன்டர்நேஷனல் அவங்களுடைய செல்வாக்கு என்ன தெரியும். அதை தாண்டி 2 பேர் எனக்கு டெஃபமேஷன் கொடுத்து இன்றைக்கும் உட்காந்து அவங்களை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை எங்கேருந்து உருவானு உங்களை யோசிச்சு வச்சுக்கவேன். நான் அதில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரி, 2 டெஃபமேஷன் அமைச்சிருக்காங்க. என்னென்ன யார் அனுப்பிடுவாங்க டீட்டெயில்ஸாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? அது எதனால் அனுப்பப்பட்டது அப்படின்னா, லயோலா நிர்வாகம் சம்மந்தப்பட்டு நாம் முன் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் முதலாவது நோட்டீஸ் கொடுத்தது விஜய் அவருடைய மாமா சேவியர் பிரிட்டோ. அவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனும் தன்னுடைய பேரை கெடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அதில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவுமே அவங்க பதில் சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவருடைய பிராண்டை கெடுத்துட்டோம், நாங்கள் திட்டமிட்டு அவருடைய பேரை கெடுக்கிறோம். நம்ம குற்றச்சாட்டை சொல்ல முடியாது, அந்த குற்றச்சாட்டுக்கான பதில் இருக்கணும். அதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டில் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து யாரை அனுப்புகிறா அப்படின்னா, அந்த கல்லூரியுடைய நிர்வாகி, மிக முக்கியமான நிர்வாகி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகின்னு வச்சுக்கோங்க, அந்த நிர்வாகி அனுப்புகிறாங்க. அந்த நிர்வாகி என்ன அனுப்புகிறாங்க, அவங்களும் அதே மாதிரி தான் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் எதுவும் பதில் சொல்கிறதில்ல. அது தாண்டி நான் ஏழைக்கு உதவுனேன், அவங்களுக்கு உதவுனேன், இவங்களுக்கு உதவுன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபமேஷனை ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா கோர்ட் அப்போ தான் எடுக்குன்னு நினச்சி அவங்க அதை முக்கியமாக முன் வைக்கிறாங்க. இன்னொரு என்னன்னா, அடுத்தடுத்து டெஃபமேஷன்ஸ் அனுப்புறது மூலமாக லயோலாக்கு எதிரான இந்த முக்கியமான ஆதாரங்கள் வெளிவருது இல்லையா, அதை தடுத்து நிறுத்துறதுக்கான போக்கில் லயோலா நிர்வாகம் ஈடுபடுது. அது தெரிஞ்சே தான் அவங்க செய்கிறாங்க. என்ன நேரடியாக வரதை விட அங்கே நிர்வாகி ஒருத்தவங்க, நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு நபர், இவங்களை வச்சு இந்த நஷ்ட வழக்கத்தை தொடுத்து வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நம்மளால் அமர்த்த முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் இது அமர்த்துறது எதுவுமே கிடையாது. இது வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சென்னையில் கூடிய நபர், நீங்கள் சொல்லுங்கள், லயோலா காலேஜில் நீங்கள் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ இது வரைக்கும் லஞ்சமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போ என்னோட நண்பர்கள் வட்டத்திலே நான் சொல்கிறேன், அவங்க சொன்னது வந்து மினிமம் 10 lakhs, மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் அதாவது தந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் தந்திருக்காங்க, அதெல்லாம் டொனேஷன் வாங்குறதா வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, அவர் எப்படி கொடுத்தாரு? கிட்டத்தட்ட வந்து அது நான் அதையும் அவர்கிட்ட கேட்டேன், அது செக்காவா எப்படி இல்லை கேஷாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம் தான். இங்கே கேஷாக எல்லாமே டிரான்சாக்ஷன் நடக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே இல்லீகல். இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே முழுக்க கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திர முயற்சியில் அப்புறம் ஈடுபடுது நிர்வாகம். ஏன்னா இது கருப்பு பணமாக தான் நீங்கள் வாங்குறீங்க. இதில் நீங்கள் நிர்வாகத்தில் ஒரு கணக்கு அமைச்சிருந்தா நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன் கேளுங்க, லயோலாவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தினுடைய எல்லா பேப்பரையும் புரட்டியாச்சு. ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய ஒவ்வொரு வருஷமும் 100 கோடி மேலே அவங்க செலவாகுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி கணக்கு காட்டுறாங்க. 100 கோடியில் நெருக்கி வருமான கணக்கு காமிக்கிறாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டொனேஷன் 80G இருக்கு இல்லையா, அதில் 1 கோடி தான் காமிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 to 20 லட்சம் வாங்கக்கூடியவங்க ஏறக்குறைய 10 லட்சம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டொனேஷன் மட்டும் காட்டுறாங்களே, நார்மலாக ஒரு டொனேஷன்லாம். அப்போ இவங்க வாங்கக்கூடிய அந்த சீட்டுக்கு வாங்கக்கூடிய காசை ஃபுல்லாக மறைக்கிறாங்க. இது அடிப்படையில் எல்லா பேருக்குமே தெரிய வேண்டிய உண்மை. இவங்க வந்து அதை கணக்கு காட்டுறதுலாம் கிடையாது. அந்த சீட்டுக்கு இவங்க விலை பேசி விற்கிறாங்களே, இது முதலாவது குற்றம். இப்போ லயோலா பொறுத்த வரைக்கும் இந்த குற்றங்கள் இருக்குல்ல, இது 3 பிரிச்சிட முடியும். ஒன்று கோர்ஸ், இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்று அஃபிலியேஷன். இது 3 பிரிச்சிட முடியும். இந்த 3 பிரிச்சு வச்சுக்கோங்க, இந்த நிர்வாகத்தை பற்றி அக்க நம்மளால புகார்களை அடுக்க முடியும். இதில் நீங்கள் எடுத்தது கோர்ஸஸை இவங்க நடத்துகிறாங்களே, இதில் முதலாவது குற்றம் என்னன்னா, நீங்கள் லஞ்சம் கொடுக்குறது. இதில் இன்னொரு வகையான குற்றம் சொல்லிக்கலுங்க. அது என்ன அப்படின்னா, பிசி ஸ்டூடெண்டாக இருப்பாங்க, அவனுக்கு எஸ்சி சீட்டு கொடுத்து அனுப்புவாங்க உள்ள. இந்த மாதிரியான குற்றம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குற்றங்களுக்கு அவங்க கூடுதலாக லஞ்சம் வாங்குறாங்க. கூடுதலான எப்படி புரிஞ்சுக்கவே, நார்மலி 7 லட்சம் வாங்குற இடத்துல அவங்க 40 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. இந்த மாதிரியான போக்கும் இருக்கு. அதுக்கு புரோக்கர்லாம் சுற்றி விளாவுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இன்னொரு வகையான குற்றச்சாட்டு. அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன், அது யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய நாம் ஒன்று இருக்கு இல்லையா, வழிகாட்டுதல். அவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வராங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடிய அவங்க அதோடைய ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கிடையாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எதெல்லாம் அனுமதிச்சோ அதை வந்து நடத்தணும். சரி, அந்த இடத்த அவங்க வாங்கி நடத்துகிறான்னு வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரின்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியோட இவங்க டைப் வச்சுக்கிட்டு அந்த கோர்ஸஸ் இங்கே நடத்துறது. இது தப்பானா தப்பு. ஏன்னு கேளுங்க, ஏன்னா
ஒரு யூனிவர்சிட்டியோடைய அனுமதி வாங்கிட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கான விஷயங்கள் நடத்துறவங்களுக்கு இன்னொரு யூனிவர்சிட்டியை நீங்கள் டைப் கொடுக்குறீங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் ஏகப்பட்ட கோர்ஸ் நடத்துறதுக்காலாம் கிடையாது. அதை தாண்டி அவங்க அதிகப்படியான சம்பாதிக்கணும், அது எப்படி கருப்பு பணத்தை சம்பாதிக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு இருக்கிற கோர்ஸ் இருக்கு இல்லையா, இதன் மூலம் தான் இங்கே தேசத்துக்கு எதிரான கருத்து இருக்குல்ல அது திணிக்கிறதுக்கான வேலை பார்க்குறாங்க. ஃபாரின்லேருந்து இருக்கக்கூடிய லெக்சர்ஸ் வர வச்சு தேசத்துக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான போக்கை இவங்க உருவாக்குறாங்க. இதே நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கூடிய ஒரு கோர்ஸில் உருவாக்குன்னு வச்சுக்கவேன் ஓரளவு நம்ம என்னன்னு கேட்க முடியும். ஃபாரின்ல கூட ஒரு யூனிவர்சிட்டியில் வாங்கிட்டு ஒரு கோர்ஸை வாங்கிட்டு இங்கே நீ அந்த கோர்ஸுக்கு நடத்துகிறேன், நாடு எப்படி நடத்தணும், நாடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு அதுல தேசத்துக்கு எதிரான கருத்தை அங்கே மாணவர்கள் மத்தியில் திணிச்சுன்னு வச்சுக்கவேன் இது என்னன்னு சொல்லுவீங்க? 100% ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியாக பரவாயில்ல, இவன் பண்ணுறது முழுக்க முழுக்க தேசத்துறை வேலை தான். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கோர்ஸ் நடத்துறதுன்றது யூஸ்ஃபுல் தானே, அது நல்ல விஷயம் தானே, அதில் என்ன தவறு இருக்குது? இது நல்ல கேள்வி. என்ன இன்னொரு கோர்ஸ் நடத்தலாம். எந்த இடத்துல நீங்கள் யூனிவர்சிட்டியோடைய நாம தவறுறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னைக்குள்ளேயோ ஏதோ சிட்டிக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கணும். எப்படியும் அந்த யூனிவர்சிட்டி காணக்கூடிய வழி 5 ஏக்கர் நிலம் இருக்கணும். அந்த 5 ஏக்கர் நிலத்துக்குள்ளே என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வரணும். இப்போ உங்களுக்கு கோர்ஸ் சொன்னீங்க, இப்போ நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே வரேன். இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே இருக்கணும், இதில் என்னென்ன மாதிரியான கட்டமைப்புகள் இருக்குன்றது வழிகாட்டுறாங்க. அந்த வழிகாட்டுதன்படி இந்த நிர்வாகம் நடக்கணும். இது எல்லாம் யார் அனுமதி வாங்குறாங்க? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் அஃபிலியேஷன் வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு நடத்தக்கூடிய இந்த கல்லூரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் நீங்கள் நடத்தி வச்சுக்கோங்க, இன்னொரு யூனிவர்சிட்டியில் வருது. இந்த மாதிரி போக்க எந்த நாட்டிலும் அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி அனுமதி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அனுமதி வாங்கிட்டு தான் நடத்தணும். அந்த அனுமதி வாங்குறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ இதில் மேலும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அது என்ன கேளுங்க, அது என்னன்னா இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து இன்ஸ்பெக்ஷன் போகிறான்னு வச்சுக்கோங்க, அது அந்த ஒட்டுமொத்த பரப்பளவு சம்மந்தப்பட்ட இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறவங்க அதுக்கான லேண்ட் ரெக்கார்ட்லாம் காட்டணுமா இல்லையா? எந்த நிர்வாகம் எந்த கல்லூரியும் தன்னுடைய லேண்ட் ரெக்கார்டை காட்டணும், எந்த இடத்துல நம்ம அமைஞ்சிருக்கோம் என்னன்னு அதெல்லாம் காட்டணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லைன்னே ஓப்பனாக சொல்கிறாங்க. இது அங்கே உள்ளே போன இன்ஸ்பெக்ஷன் கமிட்டியே சொல்கிறாங்க. உள்ளே போனால் லேண்ட் ரெக்கார்ட்லாம் காட்டணும் அவசியம் கிடையாது, அட்டானமஸ் பாடி அது இதுன்னு 100 வருஷ கல்லூரி அப்படியா இப்படியான்னு பேசியிருக்காங்க தவிர அதுக்கான விஷயங்களை காட்ட அவங்க தயாராக இல்லை. இந்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை நாம மீறிட்டு அதை எதிர்த்து உங்களால் பேச முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்டால் மைனாரிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்றது. இதுல நீங்க திரும்ப கோர்ஸ்க்குள்ள வரேன், அந்த கோர்ஸ் விவகாரத்தில் அங்கே படிக்கிற மாணவர்கள் ஹிந்து தலித், அப்புறம் கிறிஸ்டியன் தலித், அது கத்தோலிக்கன் தலித் நீங்க தனியாக பிரிச்சிருப்பாங்க. அது கிறிஸ்டியன்லேயே கத்தோலிக் தலித்ன்றது தனியாக பிரிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுமார் ஒரு 60-70% மாணவர்கள் அங்கே அதை தான் படிக்கிறாங்க. அப்படிதான் அவங்க கணக்கு காட்டுறாங்க. அதில் எத்தனை பேர் பிசிஆர் இருந்து எஸ்சியா மாத்திரம் தெரியாது, ஆனால் தலித் மாணவர்கள் இவ்வளோ காட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? இது இந்த கல்லூரி ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்க்கு இவங்க எதிரானவங்க. ஏன்னு கேளுங்க, ஏன்னா இந்த சீட்டில் பெரும்பாலான சீட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேனேஜ்மெண்ட் சீட் தான் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு எல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே விற்பனை நடந்திருக்கு. நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க தலித் மாணவர்களுக்கு, அதாவது பட்டியல் சமூக மாணவர்களுக்கு அவங்க சேவை செய்கிறாங்க? கிடையவே கிடையாது. அந்த மாணவர்களை நீங்கள் யார்கிட்ட போய் நின்றாலும் சரி, எந்த கொம்பன்ட்ட போய் நின்றாலும் சரி, யாரோட ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு தான் சரி, வாய்ப்பே கிடையாது அந்த சீட்டுக்கு நீங்கள் 10 லட்சம் கட்டியாகும். நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு உண்மையாக நடந்த விஷயமே என் நண்பர் சமீபத்தில் பேசின அவர்கிட்ட. அவர் கிறிஸ்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்ச்சு ஃபாதர் கிட்டெல்லாம் லெட்டர்ஸ் வாங்கிட்டு போய் சப்மிட் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் தூக்கி வீசியில் எரிஞ்சிட்டு அதெல்லாம் எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து பேசி 50 லட்சம் ரூபாய். அதுக்கு பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன் என்ன விஷயம்னா, அவர் வந்து கிறிஸ்தவர், ஆனால் அவருக்கு என்ன சொல்லி சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சி சீட்டை வந்து உங்களுக்கு தரேன். இதுதான் இந்த நிர்வாகத்தில் நடக்கூடிய பிரச்சனையே. இது உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு? இது ஒரு பக்கெட்டுனா இந்த மாதிரி நீ போறீங்க இல்லையா, அவர் கிறிஸ்தவராகவே இருப்பாரு, மிடில் கிளாஸாவே இருப்பாரு, இத்தனையும் ஏழையா கூட இருந்தா பரவாயில்ல, ஏழையா இருந்தானே எவனா இருந்தானே கிறிஸ்தவர்களுக்காக அவங்க தொண்டு தோஷம் இல்லை. ஏன்னா மைனாரிட்டி காலேஜ் சொல்றாங்க, அந்த காலேஜுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏழை எளிய கிறிஸ்தவ மாணவர்களுக்கு உதவுறதுக்காக தான் நாங்கள் இந்த நிர்வாகத்தை உருவாக்கணும்னு சொல்றாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ லயோலா காலேஜ் அப்படியா இயங்குதானே முக்கியம். நீ கிறிஸ்தவர்களுக்கு உதவுறதுலாம் தப்பே கிடையாது, ஏன்னா மைனாரிட்டி காலேஜ் அதுக்கான அனுமதி நீங்க வாங்கிருக்கீங்க, தப்பு கிடையாது. ஆனா என்னவா இயங்குறீங்க? ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் நோக்கத்தோட அது இருக்குங்களா? அந்த கல்லூரியை உருவாக்குன அந்த ஆத்மாக்களுக்கு நேர்மையா நீங்க இருக்கீங்களா? கிடையாது. முழுக்க எப்படி கருப்பு பணத்தை தேடி சம்பாதிக்கிறது. அப்ப இந்த கருப்பு பணம் இருக்குல்ல, இதெல்லாம் தேடி சம்பாரிச்சு அந்த நிர்வாகம் வச்சுக்கணும் கிடையாது. அந்த நிர்வாகத்தோட மேனேஜ்மெண்ட் பாருங்க, அவன் என்ன பண்றான்னா பெரிய தொகையை அமுக்குறான். இதுல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர சொல்றீங்க, இதுல ஒரு பில்டிங் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃபாதர்ஸ் ரெசிடென்ஸ் வச்சுக்கோங்க, அந்த ஒட்டுமொத்த கல்லூரி முழுவதும் சிசிடிவி வச்சிருக்கணும். ஆனா அங்கே மட்டும் சிசிடிவி இருக்காது.
ஏன் சிசிடிவி வைக்கல கேட்பாவா இல்லையா? போகிற என்கொயரி கமிட்டி கேட்குறான், ஏங்க அங்கே சிசிடிவி இல்லைன்னு. ஏன்னு கேட்டால் இல்லை வைக்கிறோம் எப்பவுமே வைக்கிறது இல்லை. ஏன் வைக்கல? அப்போ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அங்கே இருக்கிற ரெக்கார்டை மட்டும் தெளிவாக மறைக்குன்றதுல இந்த நிர்வாகம் செயல்படுதுன்னா அப்போ அங்கேயே நடக்குது, அங்கே எல்லாமே நடக்குது. இப்போ நீங்க சொன்னதை வச்சு ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க. அது எந்த விதத்தில் சொல்றீங்க? நான் அரசியல் ரீதியாகவே சொல்கிறேன். அவங்க எதுக்கு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாங்க? வேற எந்த கல்லூரிக்கா முதல்வர் 4 தடவை போய் பார்த்தீங்களா? எந்த ஊருக்காக போய் பார்த்தீங்களா? எம்.கே. ஸ்டாலின் அவர் 4 தடவை போயிருப்பார் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே. அதை தவிர அமைச்சர்கள் போறாங்க, அதை தவிர எதுக்கெடுத்தாலும் எம்பி போயிடுவாங்க. இந்த தயநிதிமாறன் எல்லாரும் உள்ள உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய கொள்கை பரப்பாளர்கள் தீக்காரர்களை அவங்க உள்ள போவாங்க. பேருக்கு சீமான் போன்ற சில பேரை எப்பயாவது அனுமதிச்சிருப்பாங்க. ஆனா முழுக்க லயோலா காலேஜ் திமுகவே செயல்படக்கூடிய ஒரு கூட்டம். திமுகவுடைய சித்தாந்தத்தை பரப்புறதுக்காக செய்த கும்பல். அதுல மிக முக்கியமா திகாவுடைய சிந்தனையை உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வேலை தான் பாக்குறாங்க. அதுக்காக உள்ள திணிக்கிற வேலை இருக்கு இல்லையா, அந்த திணிக்கிற வேலையை தாண்டி ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து அவங்களை உள்ள அனுமதிச்சு மாணவர்களுக்கு லெக்சர் எடுக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் அனுமதிக்குது இந்த லயோலா கும்பல். இதுக்கு பின்னாடி இருக்கிறது 100% திமுக ஆதரவு திக ஆதரவுன்ற தாண்டி பாஜக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்பை வலுவா ஊண்டணும். இந்த தேசத்துக்கு எதிராக ஒற்றுமை ஒரு விஷயம் இல்லையா, அந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு போறதுக்கு தேவையான ஐடியாவெல்லாம் உள்ள பதிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நீங்க சப்போஸ் இப்படி பேசுறீங்க, இந்தியான்னு ஒரு நாடே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 4 ஐடியா கொடுத்து போறேன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்களை லயோலா காலேஜ் எடுத்துருவாங்க. உங்களை மாதிரி ஆளு தான் தேடிக்கிறீங்க. அதாவது தேசத்துக்கு எதிராக ஒரு நல்ல கருத்தா இருக்கணும், அது புத்திசாலித்தனமா குழப்பணும். அது இல்லையா இந்துக்களுக்கு எதிராக பேசுறியா, உனக்கு எங்க அனுமதி உண்டு. இந்த மாதிரி ஆளுகளை எதுக்கு நீ உள்ள விடுற? அப்போ உனக்கு நோக்கம் இருக்கு நான் சொல்றேன். லயோலா காலேஜுக்கு நீ கவனிச்சு, லயோலா கல்லூரியின் கருத்து வெளியிட்டு சொல்லுவாங்க. கடத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு திமுக கொண்டு போய் ஃபண்ட் கொடுத்துருப்பான், இல்லாட்டி சன் டிவி கொண்டு போய் ஃபண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த வேலை கோயின்சிடென்டா நடக்காது, தெளிவாக நடக்கும். ஒரு 10 கோடி கொடுத்தேன், 6 கோடி கொடுத்தேன் அந்த நிர்வாகத்துக்கு, இதுவும் வரும். இதுல அரசியல் நிலைப்பாடுன்றது கவலை இல்லை. அரசியல் நிலைப்பாடுன்றதை தாண்டி இந்து எதிர்ப்பு, இந்திய தேசத்தின் எதிர்ப்பு, இந்த தேசத்தின் ஒற்றுமை மீதான எதிர்ப்பு, இதை வலுவா ஊன்றது. இதுக்காக என்னென்ன முடியுமோ அந்த கருத்தியல் உள்ள அலோவ் பண்றது. இதை எல்லா கோர்ஸ் மெட்டீரியலும் உள்ள போய் சேர்க்க முடியும். கோர்ஸ்ல வந்து இதை சேர்க்க முடியும்னு சொல்றீங்களா? அது எப்படி முடியும்? நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இது நடத்துங்க, விஸ்காம் கோர்ஸ்க்கோ எதுக்கோ ஒரு கோர்ஸுக்கு இது நடத்துங்க சொல்ல முடியும். அவங்க ஃபுல் சிலபஸ் கொடுக்க முடியாது. நீங்க அங்கேயே கவனிக்கு, இது அட்டானமஸ். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெட்டீரியல் தான் நடத்தணும், ஆனால் அதுக்குள்ள சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸில் எது கருத்தியலை வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஸ்காம் கோர்ஸ் படிக்கிறாரு, அவர் அரசியல்வாதிகளுடைய பேட்டி நம்ம எப்படி இருக்கணும் இப்படின்னா கொடுத்தா வச்சுக்கவேன். அதுக்குள்ளே இவங்க எதாவது திருப்பா அப்படின்னா பாஜக ஏன் நாட்டில் இந்து சம்பந்தமான நாடை மாற்ற முயற்சி பண்ணுது? ஒரு நாட்டில் அது ஆரோக்கியமான விஷயமா? அப்படியா ஒரு சொல்லுங்களா, ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தை எப்படி நம்ம அணுகணும், இல்லாட்டி எப்படியான ஆய்வுகள் நடத்தணும், உங்களுக்கு ஒரு பாடத்திட்டத்துக்கு கீழே ஒரு சிலபஸ் வைக்கிறான்னா அதில் என்ன கண்டென்ட் வைக்கின்றதை இவன் முடிவு பண்ணுவான். அப்போ கண்டென்ட் உள்ள திணிக்க முடியும். நீங்க நம்புங்க, உள்ள ஃபாதர்ஸ் மட்டுமே படிக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணி கேட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிஜெக்ட்லாம் பண்ணிருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி கோர்ஸஸை ஏகப்பட்ட கோர்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு இந்த லயோலா காலேஜுக்கு. ஆனால் ஊரில் என்ன சொல்லிட்டீங்கன்னா நான் யூனிவர்சிட்டியாக மாறப்போறேன்னு. அதாவது நான் அட்டானமஸ் படியாக தான் என்னை கேள்விக்கிறாங்க, நான் யூனிவர்சிட்டியாக மாறிட்டா இது என்னோட என்னன்னா நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறது எனக்கு அசௌகரியமா இருக்கு. எனக்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 1008 கோடி வந்துருக்குடா, நீ எல்லாம் என்ன கேள்வி வைக்கிறது? நான் யூனிவர்சிட்டியாக மாறிட்டேனா, யூனிவர்சிட்டி மாற்றி வச்சுக்குவேன், இதுவும் கேட்க முடியாது இல்லையா, நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். அந்த போக்கில் தீவிரமா இருக்குது. அதுக்காக உலகம் முழுவதும் சும்மா 150-200 கோடி ரூபாய் வசூல் பண்றதுக்கு தனியாக ஒரு டீம் நாடா போயிட்டு வந்துருக்காங்க. இவங்க தீவிரமா இந்த லயோலா காலேஜ் இருக்குல்ல, அந்த லயோலா காலேஜ் எப்படி மாற்ற முயற்சி பண்றாங்கன்னா ஒரு பவர் சென்டரா மாத்திரக்கான முயற்சி நடக்குது. இங்க பாடம் நடத்துறத விட அதுதான் அதிகம் தேவை அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கருதுது. அந்த கருதுறதோட தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதற்கும் மேல இந்த நாட்டுக்கு எதிரான போக்கையே தன்னால ஆதரிக்க முடியும், அவங்களையே என்னால ஊக்குவிக்க முடியும், கருத்து சிந்தனை உருவாக்க முடியும் தெரியலாம். இது ஆபத்தான போக்கு இல்லையா? சரி, இப்ப மாநிலத்துல திமுக புரிஞ்சிக்க முடியுது, மத்தியில பாஜக தானே, இது அவங்களால கையாள முடியாதா? இது நிச்சயம் பாஜக கையாள முடியும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா இவங்க இந்த இடத்துல ஏதாவது நடத்திடுவாங்க, ஆனா அங்க போய் மத்திய அரசையும் கூல் பண்றதுக்கான வேலை ஒரு 4 பேரை வச்சுக்க வேண்டியது. எல்லா கட்சிகளும் ஆள் வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பவர் வச்சிருப்பாங்க. ஏன்னா ரோமன் கத்தோலிக் கீழே வரக்கூடிய இவங்க இந்த கத்தோலிக் சபை இருக்கு இல்லையா, இதை வச்சு இங்க பெரிய அளவில் ஆட்டம் காட்டுறாங்க. இவங்களுக்கு எதிராக எந்த வழக்கும் போக முடியாத அளவுக்கு இவங்களால தடுத்து நிறுத்த முடியுது.
இவங்களுடைய விஷயங்கள் இல்லையா அது மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்த முடியுது. இவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு தீராங்க. நானே சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பார்வையில் ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் சீக்கிரம் சேர்த்துருவோம்னு வச்சுக்கோங்க. இந்த கல்லூரியின் மீது மிக விரைவில் போதிய அளவுக்கு விசாரணை ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து பணத்தை வந்து பிளாக் மணி ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் கோர்ஸில் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பாஜக எதிராக செயல்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி வேற என்னென்ன செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு முக்கியமான செயல்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று, இங்கே மீடியா இருக்கு இல்லையா, இந்த மீடியாவில் இருக்க எல்லா நபருமே நீங்கள் நம்புங்க, இந்த லயோலா காலேஜினுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் போகிறவங்க. இந்த லயோலா காலேஜ் இங்கே மூளை செலவு பண்ணி கரெக்டாக தேவையான ஆளுகள்லாம் பேக் பண்ணி யாருக்கு அனுப்புகிறான்? இங்கே இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுக்கும் அனுப்புகிறான். அதனால தான் இந்த மீடியா ஃபுல்லாக நீங்கள் நினச்சா கூட மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை மறைமுகமாக இந்த லயோலாவை தான் காட்டுறான். அந்த லயோலாவில் தயார் பண்ணுறதுக்கு வேலை யாருக்காக பண்ணுறான்? திமுகவுக்கும் திகாவுக்காக பண்ணுறான். அதோட சேர்த்து இந்தியாவுக்கு எதிரான போக்கில் இருக்கக்கூடிய நபர்களை உள்ள அனுப்புறான். இதனாலதான் அவங்களுக்கே தெரியாம மீடியாவுடைய நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக எழுதுறதோ இல்லாட்டி பாஜகன்ற கட்சிக்கு எதிராக எழுதுறதோ ஒரு புரட்சி நினைச்சிருக்காங்க. அந்த சிந்தனை விதைச்சவேனே லயோலா கும்பல். இதையும் தாண்டி நீங்க கார்த்திகை செல்வன் வந்து ஏகப்பட்ட பேர் நீங்க அடிக்கடி லயோலா போயிட்டு பார்த்துக்க முடியும். லயோலால ஒரு சிண்டிகேட்டே இருக்கு மீடியாவை கட்டுப்படுத்துறதுக்கு. அந்த வேலையை தீவிரம் பண்றாங்க. இது கிளப்பின ஒரு பெரிய பூதமே கிளப்புன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு, இந்த ஜெசூட் அமைப்பு, இதுக்கு கீழே இந்த லயோலா வருது, இயேசு சபை. இந்த இயேசு சபை கிட்ட அருளானந்த காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், மதுரை பக்கத்தில் கூடிய அருளானந்த காலேஜ்னா அதுல படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்களே, பெண் மாணவர்கள், அவங்க கூடக்கூடிய முக்கியமான பாலியல் தொல்லைகள் இருக்குல்ல, இது சம்பந்தப்பட்ட என்கொயரி எவ்வளோ நடந்திருக்கு, என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, யார் மீது வைக்கப்பட்டது, எந்த நாளில் வைக்கப்பட்டது, அதனால் அந்த குழந்தை எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, அதுக்கு நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு என்கொயரி கமிட்டியை வச்சு தெளிவாக ரெக்கார்டு வச்சுருக்காங்க கேளுங்க பார்ப்போம். இவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ் பற்றி சொல்கிறேன், லயோலாவை சேர்த்து சொல்கிறேன், அந்த கல்லூரி பெரும்பாலான பாலியல் தொல்லையில் ஆரம்பிச்சு எல்லாமே பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அவங்கள காப்பாற்றுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரெக்கார்டை எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நீங்களே யோசிங்க, ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி உள்ள கேட்குது கேள்வி வச்சுக்கவேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா மாணவர்கள் இந்த ராகிங் பண்ணுறாங்களே அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கலாம், அது வச்சுருக்கோம் ரெக்கார்டு. ஆனால் அந்த பாலியல் தொல்லைகள் இருப்போது அதுக்கு ரெக்கார்டு இருக்காது, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருந்தால் அதுவும் இருக்காது. நானும் லிஸ்ட்டு போட்டு இந்த அருளானந்த காலேஜ் பற்றி பட்டியல் கொடுக்க தேவை. ஒவ்வொரு வருஷம் 10 பேராது, 4 பேர் இழுத்துட்டு போறோம்னா 2 பேர் கன்சீவ் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வரும், அது எல்லாத்தையும் இழுத்து போடுறானுங்க. வேற கல்லூரின்னு வச்சுக்கோங்க, செய்தி நாரி போனாரி. ஆனால் இந்த கல்லூரியில் எந்த சேட்டை வேணா பண்ணலாம், வெளியே வரக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது ஜெசூட் அமைப்பு கீழே, இயேசு சபை கீழே வரக்கூடிய எந்த அமைப்பிலுமே எந்த தப்பு நடந்தாலும் சரி வெளியே வரக்கான வாய்ப்பே கிடையாது. அது மிக முக்கியமாக பாலியல் தொழில் சம்பந்தப்பட்டது. இந்த பாலியல் தொழில் சம்பந்தப்பட்டதுல மற்ற இடத்துல வீரவசனம் பேசுவானுங்க. ஒருவேளை இந்த இந்து சமய தொட்டா வச்சுக்கவே பாருங்க, சாமியார் வேடத்தில் நடக்கக்கூடிய ஒரு பூனை அலையுது அப்படின்னு போட்டுறாங்க. ஆனா இது வருஷம் நடக்குது இந்த கல்லூரி கீழே. ஒன்னாவது நீங்க வெளியே வந்து பாத்தீங்களா? அப்ப இந்த கல்லூரியுடைய பவர் என்ன புரியுதா? எனவே சொல்றேன், இந்த கல்லூரி எல்லா வகையிலும் திருத்தப்படணும். இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்திய தேசத்துக்கு மேல, இந்த சட்டத்துக்கு மேலானவர் அப்படின்ற ஒரு மனப்போக்கோட தான் இவங்க வாழ்றாங்க. இந்த மனப்போக்கோட தான் இவங்க நகர்றாங்க. அந்த மனப்போக்கோட தான் இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. எதை வேணா மறைக்கலாம், எதை வேணா செய்யலாம். அதுல 2 மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த கருப்பு பணத்தை நல்ல பணமா மாத்திர வேலை. இரண்டாவது மிக முக்கியமான குற்றச்சாட்டு, தேசத்துக்கு எதிரான வேலைகளை தீவிரமா பரப்புறது, ஒரு கட்சிக்கு சார்பில் எடுக்கிறது, ஒரு கட்சிக்கான சித்தாந்த வேலைகளை பரப்புறது. இந்த 2 அடிப்படையை வச்சு லயோலா கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரும் குழப்பத்தை, தேசத்துக்கு எதிரான குழப்பம். நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் குழப்பம் உருவாச்சு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி ஒரு காலகட்டத்தில் ஏகப்பட்ட போராட்டம் நடந்திருக்கும். லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வெளியே வந்து போராட்டம் நடத்துவாங்க. இதெல்லாம் வேலை யார் பார்த்துருங்க? அந்த கும்பல் தான். அதை தூண்டி விடுறது. இந்த செய்தி வச்சுக்கவே இது எப்படி பெருசாக்குன்றதுக்காக ஊருக்குள்ள எல்லா மீடியாவில் உட்காந்து இவங்களே கண்டென்ட் எழுதி கொடுக்கறது. இந்த அளவுக்கு தீவிரமா இருந்தாங்க. அப்போ உள்நாட்டு குழப்பத்தை இவங்களால உருவாக்க முடியும். இவங்களுக்கு தேவையான ஆட்சியாளர் யாரு? திமுக வரலன்னு வச்சுக்கோங்க, திமுகவோ அவங்க சம்மந்தப்பட்ட வரலன்னு வச்சுக்கோங்க, இவங்களால இதே மாநிலத்தில் உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்க முடியும். அதுதான் அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பவும் அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பவரை ஒட்டுமொத்தமா பிடிங்கிட்டு ஒழுங்கா கல்லூரி நடத்துற, அதை வேற நடத்துறேன்னு சொல்லி இந்த நிர்வாகத்தை கட்டுப்படுத்தலன்னு வச்சுங்க, கட்டுப்படுத்த முடியலன்னா இழுத்து பூட்டிருக்கன்ற. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த நிர்வாகத்தினால நல்லது நடக்கப்பட நாட்டில் ஏகப்பட்ட குழப்பம் தாண்டி பிரிவினவாதம் அதிகரிக்கும். பதிவோட இறுதியாக நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 2 டிஃபமேஷன் கேஸை நீங்கள் சட்டப்பிரகாரம் ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களோட நடவடிக்கை இதுக்கப்புறம் என்ன வரும்? இதற்கடுத்து லயோலா காலேஜ் இழுத்து மூட நடவடிக்கை. வேற என்ன சொல்றீங்க? லயோலா காலேஜ் திருந்திருக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. நீ என்னடா சொல்ற, நான் என்னடா கேட்கறேன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்க, அதே திரும்ப செஞ்சு காட்டணும் இருக்கு.
அவனுக்கு வந்து தலைக்கு திமிரு உச்சத்துக்கு பேசி வச்சுக்கோங்க. இனிமேல் திருத்துக்க வாய்ப்பே கிடையாது. நேரடியாக மோதி எல்லாத்தையும் உடச்சி வெளியே கொண்டு தான் உண்டு. அட ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி போட்டிருப்பாங்க, எல்லாருமே டாக்டர் படிச்சிருப்பாங்க. எப்படி நினைக்கிறீங்க? 10 பேர் டாக்டர் ரிசர்ச் வந்திருப்பாங்க, அது 2 இவங்க திணிச்சிட வேண்டியது. அது இவங்களுக்கு தேவையான இவங்களுக்கு தேவையான என்ன தெரியுமா? மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆமாசாமி போடணும். மேனேஜ்மெண்ட் வந்துச்சா அப்படியே அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே படுத்துடணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிமையான ஸ்டூடெண்ட், நல்ல மூளைச்சலவை பண்ண ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் தான் இப்போ ஏசு சபைக்கு தேவை. அப்படிப்பட்ட நபர்களை தேடி பிடிச்சி ஓகே இவனுக்கு பிஹெச்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதையுமே சப்மிட் பண்ணாமல் அதனால பிஹெச்டி வாங்கக்கான முயற்சியில் ஈடுபடுவானுங்க. இது ஏகப்பட்ட தடவை நடந்துருச்சு. ஒரு தடவை மாட்டிருக்கானுங்க. ஒரு தடவை என்கொயரி நடந்து இதில் எப்படி ஒருத்தர் வைவா அட்டன் பண்ணலை, அவருக்கான தீஸ் சப்மிட் பண்ணலை, எப்படி உங்களால் அவருக்கு பிஹெச்டி கொடுக்க சொல்லி வர முடியுது? எதிர்த்து அந்த நிர்வாகமே கேட்குது அவருக்கு பிஹெச்டி கொடுக்கணும். அன்னைக்கு ஆப்ஷன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அட்டன் பண்ணிட்டாரு. இவ்வளோ கூலாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பதில் சொல்லி அவருக்கு பிஹெச்டி வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதாவது எல்லாருமே டாக்டராக மாற்றுறது. எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பாதி பேர் அதுக்கு குவாலிஃபைடே கிடையாது. ஒரு காலத்தை இதே லயோலா கல்லூரியில் 1960 இல்லாட்டி 50 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே லயோலா காலேஜ் மட்டும் கிடையாது, கிறிஸ்டியன் காலேஜ், ஸ்டெல்லா மேரிஸ் எல்லாரும் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 10 காலேஜ் இருக்குது கிறிஸ்தவ கல்லூரிகள். அது எல்லாமே அரசாங்கத்தோடைய காசை வாங்கி இயங்கினாலுமே கூட அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயங்கார் ஐயர் எல்லாருமே இருப்பாங்க, இந்துக்கள்லாம். ஏன்னா ப்ரொஃபஸராக இருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நல்ல பாடம் தங்கிட்ட இருக்கக்கூடிய படித்த படிப்பை மாணவர்களுக்கு கடத்தக்கூடிய சரியான ஆசிரியர்களை தேர்வு செஞ்சு உள்ளே வச்சுக்கணும்னு நினச்சாங்க. லயோலா ஆரம்பத்துலேருந்து அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ இது முழுக்க நல்ல அறிவோட நல்ல அறிவை கடத்தக்கூடிய நபர்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இன்ஃப்ளூயன்ஸ், நமக்கு தேவை அதிகாரம். அந்த அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இல்லை அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுக்கக்கூடிய வேலை என்னவோ அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறது தான் நம்ம வேலை அப்படின்றதும், இன்னொரு பக்கத்து கருப்பு பணத்தை நல்ல பணமாக மாற்றுறதுக்கான வேலையும். இதை வச்சுக்கிட்டு இந்த கும்பலை திருத்தலைன்னா தமிழ்நாடு திருந்தக்கான வாய்ப்பே கிடையாது. வேற எந்த கல்லூரியும் சொல்ல, லயோலா கல்லூரியை திருத்தி ஆகணும், இல்லைன்னு இழுத்து மூடும். வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.